குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்திரையா போற்றி போற்றி. குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்றைய பதிவில் பாவக காரகத்துவங்கள் அப்படிங்கிற வரிசையில் 10ஆம் பாவத்தின் காரகத்துவங்களையும் அதன் விளக்கங்களையும் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். 10ஆம் பாவம்னு டைட்டில் போட்டுங்க. அதுக்கு பிராக்கெட்டில் ஜீவனஸ்தானம், தொழில், கர்மம் அப்படின்னு போட்டு பிராக்கெட்டை முடிச்சுக்கோங்க. வேலை, தொழில் இந்த இரண்டுமே எதற்காக ஒரு மனிதன் செய்கிறான் அப்படின்னாக்கா, தன்னுடைய ஜீவனத்துக்காக தான். தன்னுடைய ஜீவனத்திற்காகவும் தனது குடும்பத்தின் ஜீவனத்திற்காகவும் தான் இது செய்கிறோம். இப்படி செய்யாத பொழுது அவனுக்கு அந்த ஜீவனம் இல்லாத பொழுது முதல்ல இந்த பிரபஞ்சம் அவங்கள பெருசாக மதிக்கிறதில்ல. உற்றார் உறவினர்களாகட்டும், சுற்றத்தாராகட்டும், மனைவி மக்களாகட்டும், யாருமே அந்த ஒரு சம்பாத்தியம் இல்லாத ஒரு நபரை பெருசாக கண்டுக்கிறதில்ல, மதிக்கிறதில்ல. ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை வேணும் அப்படின்னாக்கா அதற்கு கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு வேலை அல்லது தொழில் செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நிர்பந்தம். அப்படி ஒருவர் ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை, ஒரு கௌரவம், ஒரு அடையாளத்துடன் தன்னை தனித்துவமாக காட்டக்கூடிய ஒரு விஷயம் எதிரானாக்கா அவங்க செய்கிற அந்த வேலையும் அவங்க செய்கிற அந்த தொழிலும் தான். அப்படி ஒரு அற்புதமான ஒரு பாவகம் இந்த 10ஆம் பாவகம். இப்போது இந்த 10ஆம் பாவத்தில் இருக்கிற இந்த தொழில், வேலை இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சிலர் நல்ல ஒரு தலைமை பொறுப்புலையும், அரசாங்கத்தில் ஒரு இயக்கத்தில் ஒரு தலைமை பொறுப்பில், அல்லது ஒரு நிறுவனத்தில் ஒரு தலைமை பொறுப்பில், அல்லது சுயமாக ஒரு தொழில் செய்து அதில் ஒரு நல்ல தலைமை பொறுப்பில் தனக்கு கீழே ஒரு 100 பேர் 200 பேர் வேலை செய்கிற அந்த ஒரு தகுதியோடு வலம் வருகின்றார்கள். இப்படி நல்ல ஒரு அடையாளத்தோடு வலம் வருகின்ற அந்த ஒரு விஷயத்தை நாம் ஆய்வு செய்யணும். அதற்குண்டான காரணம் என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த 10ஆம் பாவகத்தை தான் நம்ம ஆய்வு செய்யணும். இந்த 10ஆம் பாவகத்தின் ஜீவனக்காரகன் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு காரக கிரகமாக சனீஸ்வர பகவான் திகழ்கின்றார். ஒரு புகழ், ஒரு நல்ல பொருளாதாரம், நல்ல சம்பாத்தியம் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கான காரக கிரகமாக சூரிய பகவான் விலகுகின்றார். இந்த இரண்டிற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அந்த வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொண்டால் அதன் பலாபலன்களை நிர்ணயிப்பதில் நாம் ஒரு தெளிவான சிந்தனைக்கு வந்துவிடலாம். அதனால் இந்த இரண்டிற்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? அடுத்ததாக நாம் செய்கிற ஒரு வேலையாகட்டும் அல்லது நாம் செய்யும் ஒரு தொழிலாகட்டும், அந்த நாம் செய்கின்ற அந்த தொழிலில் ஒரு நீதி, நேர்மை, தர்மம் அப்படிங்கிறது இருக்கணுங்க. அந்த வேலைக்குண்டான நீதி, நேர்மை, தர்மம் அப்படிங்கிறது அதற்கு கட்டுப்பட்டு நாம் அந்த தொழிலையோ அல்லது அந்த வேலையோ நாம் செய்தோமேயானால் அதற்குண்டான பலாபலன்களை நமக்கு இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக கொடுக்கின்றது. அது நல்ல கர்மா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதனால் அந்த நல்ல கர்மாவால் நாமும் நமது வம்சமும் நல்ல ஒரு நிலைப்பாட்டோட, நல்ல ஒரு உயர்வோட வாழ்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதற்கு நேர்மாறாக நாம் செயல்படுகின்ற பொழுது அது நமது கர்மாவில் கெட்ட கர்மாவாக, தீய கர்மாவாக பதிவு செய்யப்பட்டு நம்ம
இந்த கெட்ட கர்மாவை சில நேரங்களில் வந்து ஒரு சிலர் அனுபவிக்காமவே ஆயுள் முடிந்து போயிடுவாங்க. அதுக்கு காரணம் என்னடான்னா, அவங்களுக்கு வந்து அந்த கர்மாவை கொடுக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் அவங்களுக்கு வந்திருக்காது. இவர்களுடைய மறைவுக்கு பிறகு இவர்களுடைய வம்சத்தினர் வம்ச வழியாக இது வந்து அப்படியே இதனுடைய தலைவலியே நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு வச்சிங்களேன். அது அதனுடைய கர்மா தீர்ற வரலும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ முடிந்தவரை ஒரு தொழில் செய்கின்ற பொழுது அல்லது ஒரு வேலை செய்கின்ற பொழுது அதற்கென்று உள்ள அந்த நியமனங்களை அவசியம் கடைபிடியுங்கள். அதனால் ஏற்படும் நற்பலன்களை சேமித்து வைத்து கொள்ளுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது என்னுடைய பரிந்துரையாக இந்த பதிவில் பதிவு செய்கின்றேன். சரிங்களா? வாங்க இப்போது காரகத்துவத்துக்கு போகலாம். 10ஆம் பாவகம் தொழில் அல்லது இது வந்து சுய தொழில் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். தொழில்னு வந்துட்டாலே சுயமாக செய்கிற தொழில் தான் இல்லைங்களா? இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு அடிமையாக வேலை செய்யாமல் நாம் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நமக்கு கீழே ஒரு 4 பேரை வச்சுன்னு வேலை வாங்கிறது, அல்லது நாமே முதலாளி நாமே தொழிலாளியாக இருந்து ஒரு வேலையை செய்து ஜீவனத்தை நடத்துவது அப்படிங்கிறது இதனுடைய புரிதல். சரிங்களா? தொழில் அப்படின்னு போட்டுங்க. அடுத்ததாக அரசு பணி, தத்துப்பிள்ளை, தவசம், தர்ப்பணம், திதி, தந்தையின் தொழில், மாமியார், தாயாரின் கலத்திர ஸ்தானம், வாரிசு தொழில், மூட்டு வலி அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. இந்த தத்துப்பிள்ளை அப்படிங்கிறது நம்மளுடைய இறுதி காலத்திற்கு பிறகு நமக்கு கர்மம் செய்ய ஒரு வாரிசு இருக்கின்றதா இல்லையா, அப்படி நேரடி வாரிசு இல்லாத பொழுது நாம் வந்து ஒரு குழந்தையை வந்து நம்ம வந்து தத்தெடுக்கின்ற ஒரு சூழலை சந்திக்கின்றோம். அப்படி ஒரு நமது இறுதி காலத்தில் நமக்கு கர்மம் செய்வதற்கு ஒரு புத்திரம் உள்ளதா அப்படிங்கிறத ஆய்வு செய்வதற்கு இந்த பாவகம் மிக சிறப்பான பலனை எடுத்து சொல்லுது. சரிங்களா? அடுத்ததாக அரசு பணி அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஜாப். பெரும்பாலும் ஒரு ஜோசியர்கிட்ட ஒரு 60 to 70% கொஸ்டினாக இந்த கொஸ்டின் வந்து நிற்கும். எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு 60%லேருந்து 70% வாடிக்கையாளர்கள் இதை கேட்பது உண்டு. இதற்கு பதில் சொல்லி ஒரு சில ஜோதிடர்கள் அழுத்தே போயிருப்பாங்க. ஒவ்வொரு ஜோதிடர் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்லுவாங்க. முதல்ல நீங்கள் நல்லா படிங்க, நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வரும்னு ஒரு சாரார் சொல்வதை நாமளே வந்து கேட்டிருப்போம் இல்லைங்களா? அந்தளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷினாக இந்த கேள்வி இருக்கின்றது. சரி, இதை எப்படி ஆய்வு செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். அரசு பணி அப்படிங்கிறதுக்கான காரக கிரகமாக சூரிய பகவான் தான் வருகின்றார். அதே போல் வந்து வேலை ஜீவனம் அப்படின்னு வந்துட்டாக சனீஸ்வர பகவான் பாவகமாக இந்த 10ஆம் பாவகம். அரசு அப்படிங்கிற காரக கிரகமாக சூரிய பகவான். அப்போது அரசு பணி அப்படிங்கிற பொழுது சூரிய பகவான் 10ஆம் பாவகத்தோடு தொடர்பாகின்ற பொழுது அல்லது 10ஆம் அதிபதியோடு தொடர்பாகின்ற பொழுது, தொடர்பு அப்படிங்கிறது பார்வை, சேர்க்கை, சாரம், இப்படி எந்த வகையில் இருந்தாலும் அது வந்து ஒரு தொடர்பு தான். அதை பார்த்துக்குங்க. தொடர்பாகின்ற பொழுது அவங்களுக்கு வந்து முதன்மையான ஒரு ரிசல்ட்டாக வந்து நம்ம வந்து இந்த ரிசல்ட்டை சொல்லலாம். உங்களுக்கு அரசு பணிக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்ததாக இந்த விதியை இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஆய்வு செய்யணும் அப்படின்னாக்கா, அரசு வீடுகள் என்று சொல்லக்கூடிய சிம்மம், தனுசு, மேஷம், இந்த வீடுகள் வந்து ஒருத்தருக்கு வந்து 6ஆம் இடமாக வருவது அல்லது 10ஆம் இடமாக வருவது, இப்படி வந்து
அதன் அதிபதிகள் பலமாக இருந்து அந்த வீடுகளை காரகர் சூரிய பகவான் தொடர்பு கொள்கின்ற பொழுதும், ஜீவனத்துக்கான காரகர் சனீஸ்வர பகவான் தொடர்பு கொள்கின்ற பொழுதும் அவர்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போது இந்த 10ஆம் பாவகம் நல்லபடியாக நமக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னாக்கா, இந்த 10ஆம் பாவத்தை மட்டும் பார்க்காமல் இந்த 10ஆம் பாவகத்தின் பாக்கியஸ்தானமான 6ஆம் இடத்தையும் நாம் ஒரு கன்சிடர் பண்ணணும். அந்த வீடு எப்படி இருக்குது, இதற்கான பாக்கியம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு கன்சிடர் பண்ணிவிட்டு அதையும் ஒரு ஆய்வு செய்துட்டு அப்புறமா நம்ம முடிவு செய்வது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பரிந்துரை. சரிங்களா? ஆக அரசு பணிக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கோம். அடுத்ததாக இந்த திதி தர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லைங்களா, தவசம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அதாவது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதை. ஸோ முன்னோர்கள் காலமாயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து வருஷம் வருஷம் தவசம் கொடுப்பாங்க. அந்த திதி அவங்க எந்த திதியில் இறந்தாங்களோ அந்த திதியில் தான் அதற்குண்டான அந்த விஷயங்களை செய்வது உண்டு. 10ஆம் பாவம் நல்ல முறையில் இருந்துட்டாலே அவங்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த அமாவாசைக்கெலாம் ரொம்ப ஆச்சாரமாக இருப்பாங்க. படைச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க, வாழை இலையில் தான் சாப்பிடுவாங்க. முடிஞ்சால் அன்றைக்கி யாருக்காச்சும் ஒரு 2 பேர் சாப்பாடு போட்டு சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த முன்னோர்களை நினைத்து அவருக்குரிய அந்த ஆன்மாவை சாந்திப்படுத்துவதற்காக செய்யும் இந்த ஒரு சடங்கு அப்படிங்கிறத தொடர்ந்து செய்வாங்க அப்படின்னாக்கா இந்த 10ஆம் பாவம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அவங்களால தொடர்ந்து செய்ய முடியல அப்படின்னாக்கா இந்த 10ஆம் பாவம் பலவீனமாக இருக்குது, இந்த 10ஆம் பாவத்தின் அதிபதியும் பலவீனமாக இருக்கின்றார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த காரகத்துவம் தந்தையின் தொழில், வாரிசு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அதாவது 9ஆம் பாவகம் தந்தை. அந்த 9ஆம் பாவத்துக்கு இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது வருமான ஸ்தானமாக வரும், தனஸ்தானமாக வரும். அப்போது அதுதான் இவருக்கு ஜீவனஸ்தானமாகவே வருகின்றது. ஜாதகருக்கு அதுதான் ஜீவனஸ்தானமாகவே வருகின்றது. இப்போ அப்பா ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருந்துட்டு திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால அவர் மரணித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிங்க. அப்போது அந்த வேலை அவருடைய மகனுக்கு வரும். அவர் அந்த வேலையை கண்டினியூ பண்ணுவார். இது வாரிசு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அல்லது தந்தை ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்கி வச்சுருந்துருப்பார், அல்லது அவங்க அப்பா செஞ்ச வேலையை அவர் செஞ்சுட்டு இருப்பார். ஒரு நகை கடைன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு நகை தொழில் செய்கிறதுன்னு வச்சுங்க உதாரணத்துக்காக. இப்போது அப்பா நகை வியாபாரியாக இருந்திருக்கிறாரு அப்படின்னாக்கா அந்த வியாபாரம் அதுக்கு அடுத்தது அவருடைய மகனிடத்தில் போயிட்டு சேரும். அந்த வியாபாரத்தை அவருடைய மகனான இந்த ஜாதகர் முன்னின்று அதை செய்து ஜீவனம் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கம். உங்களுக்கு வாடிக்கையாளர் ஜாதகத்தில் நான் அப்பாவுடைய வேலையை செய்கிறேன், எனக்கு அப்பாவுடைய வேலை கிடைச்சிது அப்படின்ட்டு யாராவது சொன்னாங்கனாக்கா அதற்கான காரணமாக இதுதான் வருது. இதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்த காரகத்துவமாக மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது எந்த ஒரு ஜாதகத்திற்கும் 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். அந்த களத்திரஸ்தானத்தின் தாயார் ஸ்தானம் 4ஆம் பாவகம் இந்த 10ஆம் இடம். அதனால் மாமியார் அப்படின்ற ஒரு காரகத்துவத்தை இங்கே கொடுத்துருக்கோம். ஆய்வு செய்து பாருங்கள். அடுத்த காரகத்துவமாக தாயாரின் களத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். 4ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் தாயாரை குறிக்கக்கூடிய பாவகம், மாத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஸ்தானத்துக்கு இந்த 10ஆம் பாவகம் அப்படிங்கிறது களத்திரஸ்தானமாக வருகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்போது அம்மா அப்படிங்கிற தாயாரின் கணவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், தந்தை எப்படிப்பட்டவராக இருப்பார்
அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மேரேஜ் வந்து சீக்கிரம் அம்மாவுக்கு வந்து மேரேஜ் சீக்கிரம் நடந்துச்சா, அல்லது களத்திர தோஷங்கள் ஏதேனும் இருந்ததா, அல்லது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல வசந்தங்கள் இருந்ததா, திருமண வாழ்க்கை நல்ல வசந்த வாழ்க்கையாக இருந்ததா, கசந்த வாழ்க்கையாக இருந்ததா, அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு தாரதோஷம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து இதை கொண்டு ஆய்வு செய்து பலனை எடுக்கலாம், சொல்லலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்த விளக்கமாக அடையாளம் அப்படின்ட்டு இந்த காரகத்துவத்தை சொல்லியிருக்கானான்னு தெரியல, இருப்பினும் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அதற்கான விளக்கத்தையும் இப்போது எழுதிக்கிங்க. அதாவது வந்து ஒருத்தரின் அடையாளத்தை சொல்லணும் அல்லது ஒருவரின் அடையாளத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த 10ஆம் பாவம் தான் அதுக்கு வந்து துணை புரிகின்றது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு நம்ம ஒரு இடத்துல குடியிருக்கோம். அந்த இடத்துல வந்து ஒரு எதிர்த்த வீட்லேயோ அல்லது பக்கத்து வீட்லேயோ ஒரு ஆசிரியர் இருக்கிறாருன்னு வச்சுங்க. அந்த வீட்டையே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, டீச்சர் வீட்டில் போயிட்டு கொஞ்சம் நான் கேட்டதா கேட்டு கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வான்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு தேவைக்காக அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்களுடைய பெயரையோ அல்லது வந்து அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தையின் பெயரையோ நம்ம வந்து சொல்கிறதில்ல. அந்த வீட்டின் ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஒரு வேலையை தான் நம்ம வந்து ஒரு அடையாளமாக சொல்கிறோம். ஆசிரியராக இருக்கின்ற பொழுது அந்த வாத்தியார் வீட்டில் போயிட்டு எதனா வாங்கிட்டு வான்னு சொல்கிறோம். அல்லது பக்கத்து வீட்டில் யாராவது வந்து ஒரு அஞ்சல் துறையில் வேலை செய்தாங்க அப்படின்னாக்கா, அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வீட்டிலேருந்து போயிட்டு எதனா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்படி நாம் செய்கின்ற ஒரு வேலை அல்லது ஒரு தொழில் நமக்கான அடையாளத்தை கொடுக்கின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதன் மூலம் ஒருவரின் அடையாளம் தனித்துவமாக தெரியுது. ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்கிறாரு அப்படின்னாக்கா, அந்த எம்எல்ஏ அப்படிங்கிறது அவருடைய தனித்துவமான அடையாளமாக திகழ்கின்றது. அதேபோல் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கலெக்டராக இருக்கிறாரு அப்படின்னாக்கா, அந்த மாவட்ட ஆளுநர் அப்படிங்கிற அந்த கலெக்டர் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து தனித்துவமாக தெரிகின்றது. அந்த தனித்துவமான அடையாளம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னாக்கா, அது 10ஆம் பாவகத்தை கொண்டு தான் நம்ம வந்து சிந்திக்கிறோம். அதேபோல் வந்து ஒரு நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்து, ஒரு உயர்ந்த பதவி அப்படிங்கிறதுலாம் இந்த 10ஆம் பாவத்தில் தான் இருக்குது. சரிங்களா? அடுத்த ஒரு காரகத்துவத்திற்கான விளக்கமாக மூட்டு வலி, அதாவது வந்து இந்த காலில் வந்து ஜாயிண்ட் பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சிலருக்குலாம் வந்து அவ்வளோ ஒரு வலி இருக்கும். சிலருக்குலாம் வந்து அந்த இடத்துல வந்து ஆப்ரேஷனே கூட செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அப்படி ஏதேனும் உங்களுக்கு வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து எனக்கு இது போன்ற ஒரு வலி வேதனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த 10ஆம் பாவகம் பலவீனப்பட்டு இருக்கும், சனீஸ்வர பகவான் பலவீனப்பட்டு இருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதன் தசாபுத்தி காலங்களும் கோச்சாரமும் அதற்கு ஒத்துழைத்து இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைய பதிவில் வந்து நம்ம 10ஆம் பாவகத்தின் காரகத்துவங்களையும் விளக்கங்களையும் பார்த்திருக்கின்றோம் நண்பர்களே. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீலஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.